ஹாய்ங்க. இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பச்சை பயிர் பாயாசம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 100 கிராம் பச்சை பயிர் போட்டு தண்ணி ஊற்றி 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை பயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் பச்சை பயிருக்கு 150 mlலேருந்து 200 ml வரைக்கும் தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 100 கிராம் பச்சை பயிருக்கு 150 கிராம் வெல்லத்தை நான் இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கிறேங்க. இடித்து வச்சுருக்க வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பச்சை பயிர் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 50 ml தேங்காய் பால் வர மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து ஊற்றிக்கலாங்க. 50 ml காய்ச்சின பசும்பால் அதையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா காஞ்சதும் 25 கிராம் முந்திரி பயிர் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. பச்சை பயிர் பாயாசத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் வாங்க. நல்ல செரிமானம் ஆகும், நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாமே குறைக்கும். முக்கியமாக நம்ம இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது மட்டும் இல்லைங்க, ஜிங்க்கு, கால்சியம், மெக்னீஷியம் இது போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.